ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வலி, ஆக்சுவலாக ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர், எலும்பு முறிவு, இல்லை ஸ்ப்ரெயின், தசைப்பிடிப்பு எப்படி சிம்பிளாக நம்மளே கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடிப்பட்ட இடத்துல உங்களுக்கு முதல்ல வலி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அது ஃப்ராக்சராக இருந்தால் அடிப்பட்ட இடத்தோட பார்ட்டை சின்னதாக கூட அசைக்க முடியாது. அந்த இடம் ஷேப் மாறி ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வலியே ரொம்ப அதிகமாக இருக்கும், உடனே தெரியும். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், முதியோர்களுக்கு வர 90% ஹிப் ஃப்ராக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தடுக்கி விழுந்தாலே வந்துடும். ஸோ அதனால் லேசான வலியை கூட அலட்சியப்படுத்தாதீங்க. ஆனால் ஸ்ப்ரெயின், தசை பிசகி இருந்தால் உங்களுக்கு வலி இருக்கும், ஆனால் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு அசைக்க முடியும். 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் வலி ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். அடிப்பட்ட முதல்ல 24 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல ஐஸ் ஒத்தடம் கொடுங்க. இதை ரைஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட், ஐஸ், கம்ப்ரெஷன், எலிவேஷன். வலி ரொம்பவே குறையிலனாலோ அடிப்பட்ட இடத்த அசைக்க முடியாலும் ரொம்ப சிம்பிள். உடனே டாக்டரை பாருங்கள். நமக்கு நாமே டாக்டராக இருக்க ட்ரை பண்ணக்கூடாது. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.